வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம கேவை தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதில் டைமண்ட்ஸ் கிடைச்சா டைமண்ட்ஸ் எடுக்கலாம், அப்புறமா லாவா கிடைச்சா நெதர் போர்ட்டல் பண்ணலாம். ஸோ நான் சில அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஷாக் ஆவீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் காமிச்சு தரேன். நீங்கள் ஷாக் ஆவீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வில்லேஜில் போய் திரும்ப ஒன்று ட்ரேட் பண்ணலான்னு ஒன்று நினச்சேன். அண்ட் அப்போ தான் ட்ரேட் பண்ணப்போ எனக்கு இந்த பேன் ஆஃப் அது என்னமோ அது பேர் தெரியல, இந்த ஸ்குவாட் கிடச்சி. இந்த ஸ்குவாடு இருக்கும்போ 10 எமரால் கொடுத்தா கிடைக்கும்னு சொல்லுவேன். யோசிக்காமே வாங்கிட்டேன். பட் சூப்பர், இது வாங்கினது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஃபுட்டு இருக்குது, டார்ச் இருக்குது, 2 பக்கெட் எடுத்துக்கிறேன். சியர்ஸை தூக்கி இதுக்குள்ளே குப்பையில் இல்லை தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து இந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் இங்கே பிரெட் இருக்கா, ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். இது எதுக்குன்னே தெரியல. உள்ளே நான் பார்த்தீங்கன்னா ஷியர்ஸ் வச்சு கட் பண்ணி நிறைய வந்துருச்சு. ஆக்ஸ் வச்சுக்கலாம், ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணால் பண்ணிக்கலாம், உடன் பிக்காக்ஸும் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம எடுத்துட்டோம். ஆனாலும் நம்மளுக்கு டார்ச் பத்துமான்னு தெரியல. ஸோ அதனால் டார்ச்சே செஞ்சுட்டே போயிடலாம். டார்ச் என்னவா ப்ளீஸ், டார்ச் வரல. ஓ ஆட பாவி, ஃப்ளிண்ட் எடுத்து டார்ச் வரலன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேங்க லூசு மாதிரி. ஓகே ஓகே, வாங்க கிளம்பலாம். ஆண்டவா, நல்லதா ஏதாவது கிடைக்கணுமேனு வெடிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வாண்டரிங் ட்ரேடர் இருக்கான். இவனை வச்சு நம்ம என்னத்த பண்ண போறோம்? டேய், அதுவும் மட்டமான ஐட்டமா தரான் பாருங்க. என்ன இது மட்டம்? ஸ்க்ரோல் பண்ணவும் என்னால் முடியறதில்ல, அதனால அப்படியே ஒன்று விட்டுட்டே போயிட்டேன். ஸோ நம்ம முன்ன பார்த்த கேவில் தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கேவை நம்ம பார்த்தீங்கன்னா போன பார்ட்லேயே விழுந்தோம். அந்த மாதிரி இந்த பார்ட்டில் நடக்காதுன்னு நான் கனவுல தான் இருக்கேன். ப்ளீஸ் கைஸ், அப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சிச்சு, ஏனே தெரியல. நான் என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்க கைஸ், ப்ளீஸ் செஞ்சு நான் போடுறேன் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இங்கே கேவ் எதுவும் இல்லை, எல்லாம் கரெக்டாக அமைஞ்சுது. கேவா மேலேயே இருக்கும் கைஸ், கண்டிப்பா இங்க கேவ் இருக்கும். நம்ம கூட போன பார்ட் 1 2 பார்ட் 2 பார்ட் 1 இல்ல பார்ட் 2 பார்ட் 2 தெரியல. மரத்தை வெட்டும் போதே இங்கே விழுந்தோம். அதுதான் நான் அந்த குகையை தான் தேடிட்டு இருக்கேன். இங்க கேவ் இருக்கோ? டே பிளாக் ஷீப் ஒன்னெல்லாம் எவன்டா கேட்டான்? கிடைக்க மாட்டேங்குது. பேசாம நம்ம அந்த சைடு போய் தேடுவோமா? இது கண்டிப்பா கிடைக்கும் ப்ளீஸ். ஒரு ஆட்டோ எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு கேவ் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல. கீப் இன்வென்ட்ரி நம்மளுக்கு ஆன்ல தான் இருக்கு. ஸோ தேவையான அளவு நம்ம ஃப்ரீ ஸ்பேஸும் பண்ணியாச்சு, அதனால இனி பயம் இல்லை. ஷேடில் தூக்கி அங்கே போட மறந்துட்டேன். இருக்கட்டும், நான் இந்த சைடு பயணம் பண்ணேன். வா சூப்பர். ஏன் நம்ம வீடு தெரியும்? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், தெரியல. ஒன்லி வில்லேஜ் தான். நம்ம வீடு அங்கே இருக்கும். கேவ் ஏதாவது கிடைச்சாவது பரவாயில்ல. இங்கே என்ன இந்த மாதிரி பாதி இதில் ஃபுல்லாக தண்ணி தான் கேஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டையில அங்கே என்ன இருக்குடா? அதுவும் தண்ணியாக இருக்கும். தண்ணியே இல்லை, இது குழியே இல்லை, இதுவும் தண்ணியா? அடப்பாங்கடா. இங்கே பாருங்க, தேனியெல்லாம் இருக்கு, ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து வில்லேஜே தெரியாது இங்கேருந்து பார்த்தா, நினைக்கிறேன். ஆமா தெரியல, வில்லேஜே தெரியல. நல்ல வேலை தண்ணி இருக்கிறதுனால தப்பிச்சோம். ஆண்டு என்னது, ஒண்ணுமே நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்கல.
we are so unlucky. சரி பசி அதனால சாப்பிட்டுட்டே போயிடலாம். எதுவுமே கிடைக்கல. இங்கேருந்து வில்லேஜும் தெரியல. நம்ம செத்தாலும் நம்ம வீட்டுலனா கேது ஒண்ணு மறந்துட்டேன் செய்ய. இங்கேருந்து செத்துடலாம். சாவ வேணாம், முடிஞ்ச அளவுக்கு இப்படியே தாக்கு பிடிப்போம். ஓகே, அயன் கிடைக்குது கைஸ், அது வரைக்கும் நிம்மதி. அயனும் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்குது, அதனால நம்ம எடுத்து பதிப்போம். சாவடிச்சிடாதீங்கடா ப்ளீஸ்டா. ஷீல்டு செய்ய மறந்துட்டேன் கைஸ். நான் அப்பவும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஞாபகம் தான் வச்சிருக்கேன். இங்கதான் இருக்கு வந்து பாருடி, அடிச்சிருவேன். நீ அடிப்பியா நான் அடிப்பேனான்னு தெரியல. வந்துட்டான் வெடி 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 வெடி. ஓகே, வெடிச்சுட்டான். பெருசா டேமேஜ் ஆகல, 2 இடம், அவ்வளவுதான் டேமேஜ் இருக்கு. ஒண்ணுமே தெரியலையடா, விளையாடுற எனக்கே ஒண்ணுமே தெரியல. நான் பாக்குறேன், உங்களுக்கு ஏதாவது தெரியும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் யாராவது புதுசா என்ன லாகா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும். ஐயோ போயும் கோலெல்லாம் மெயின் பண்ணிட்டு இருக்க. பரவாயில்ல, கோல் மெயின் பண்ணா டார்ச் யூஸ். படையே வருது, கலைங்கடா சங்கத்தை. க்ரீப்பர் வா, ஒரே ஒருத்தனாவா ஒருத்தன் அப்படி மாட்டிக்கோங்க. போடா, சுத்தான். நம்ம கிட்ட ஆர்மர் இருக்கு, அதனால கவலைப்பட தேவையில்லை. எது கிடைக்குதோ இல்லையோ அங்க பாருங்க, அயன் நிறைய கிடைக்குது. அயன் மட்டும் நிறைய கொத்து கொத்தா கிடைக்குது. இந்த மாதிரிதான் இனி நம்ம அயன் ஃபார்மெல்லாம் நம்மளுக்கு செய்யணும்னு அவசியமே இல்லை. சீச்சி, அவ்வளவுதான். அயன் ஃபார்ம்லாம் சீச்சி தான் நம்மளுக்கு இனிமே. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ அயன் கிடைச்சிச்சு ப்ளீஸ், அவ்வளோ அயனு. கீழே என்னடா போகுது? போக நம்ம கிட்ட கொஞ்சம் டார்ச் இருக்கிறதுனால தப்பிக்கிறோம். டேய் நீயா? வா வா மோதிப்போம். வா சேர்த்துட்டேன். ஓகே பர்ஃபெக்ட். இங்கேருந்து நம்ம எங்க? க்ரீப்பரும் வெடி க்ரீப்பர் வெடி வெடிச்சா. இங்க ஏன்டா வெடிச்ச? வெடி க்ரீப்பர் 2 க்ரீப்பர் வெடிச்சிச்சு. பயப்படுது. இங்க அயன் இருக்கா? ஓகே, க்ரீப்பரே உனக்கு இருக்குடி ஒரு நாள். இங்கேருந்து எப்படி நான் அங்க போவேன்? அயன் கிடைக்குது கேஸ், அது வரைக்கும் நம்ம லாபம். நம்ம எடுத்துடலாம். கிடைக்கிற எந்த அயனுமே நம்ம விடக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம விழுந்துருவான்டா. இல்ல அதுக்கு நான் வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் தப்பிக்கலாம். இங்க சேர்த்தாலும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பிகேக்ஸ், ஸ்டோன் பிகேக்ஸும் ஷீல்டும் செஞ்சுட்டு வந்துடலாம். வேற இது உருக்க போட்டு கோலும் நம்ம கிட்ட எடுக்கிறோம்ல, அதனால கோலையும் எடுத்துட்டு இதை உருக்க போட்டுட்டு எடுத்துட்டு வந்துடும். ஏற்கனவே 30,000 கிடைச்சிச்சு. 30 60 ஆயிடும். ஐ திங்க் நம்ம கிட்ட இருக்கிறதே 30 தான் அங்க வீட்டுல, அப்படிதான் நினைக்கிறேன், தெரியாது. ஓகே, தேவையான எடுத்துட்டு கீழே போகணுமா? அப்போ கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே நம்ம வந்திருக்கோம். இந்த க்ரீப்பர் தாங்க வெறும் அங்க பாருங்க அயன். Guys, 3 creeper. Pilaka. Udi. Setra. Ayyo. Lepu. Au. Oh.
கிரீப்பரே, நீ மட்டும் தான்டா இங்க இருக்க. நீ மட்டும்தான் இங்க இருக்க. பாதி பேரும் கிரீப்பர் தான். பாதியுமே கிரீப்பர் தான் கேஸ். பாப்பா என்ன மைன்கிராஃப்ட் லாஜிக் இதுதான் கேஸ். பாருங்க தண்ணி இரும்பாய் சொல்லி வாய மூட்ல அதுக்குள்ளேயும் தண்ணி அப்படின்னு. டேய் 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 டேய், நீ எங்கடா இங்க வந்த? வந்துடாது தண்ணி குறை. அப்புறமா நம்மளே ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட பிளாக்ஸ் இல்லை, அதனால இதே நம்மளால ஓப்பன் பண்ணிட்டு நம்மளே க்ளோஸ் பண்ணிட்டு போய் ஆக்ஸ்ல போய் உடைக்கிறேன். அங்க இருக்கேன் கேஸ். கிரீப்பரே வந்தேன்னா அடிதான் அவனுக்குலாம். அது நம்மள அடிக்கும். கிரீப்பர் எட்டி பாக்குறியா? எட்டி பாடுறா. ஆமா, ரெண்டுமே செத்துச்சு. இங்க ஒரு கிரீப்பர் இருந்தது. இங்க அது வெடி 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 வெடிச்சிச்சு. சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா ஹெல்த் அப்பதான் ரீஜென்ரேட் ஆகுது. ஆனா இங்க ஏற முடியும். பின்னாடியில இருந்து நம்ம தள்ளி விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் நான் திடீர்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, வந்ததுக்கு ஆயினாவது கிடைச்சு. லாவா மைண்ட் ஷாஃப்ட் போடு. இந்த ஸ்பாடரா இது கேவ் ஸ்பைடரா? கேவ் ஸ்பைடர் திஸ் கேவ் ஸ்பைடர் பாய்சன். செத்துட்டான். ஆனா செத்துக்கூட நான் லூசுனா லூஸ், அப்படிப்பட்ட ஒரு லூஸ். லாபிஸ்ல ஜூலி நிறைய கிடைக்குது. அயனும் நிறைய கிடைக்குதுதான். இந்த கேவ்ல வந்ததுக்கே 40 அயனுக்கு மேலேயே போகுது. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அயன் மைண்ட் ஷாஃப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தா இது விடாது போல. இந்த இருக்குது இப்படி சாப்பிட்டுறா. டேய், சாப்பிட்டாதான் ஹெல்த் ரீஜென்ரேட் ஆயிட்டு மெதுவா போலாம். பாரு எங்க வந்து சொருகி இருக்கான்னு. மீண்டுமா? சித்திரக்கூடாது. அமுக்கமா உட்காந்துருக்கேன் கேஸ். வேண்டாண்டா சாமி, ஹெல்த் ரீஜென்ரேட் ஆயிட்டு இந்த ஸ்குவாடோட தான் கேஸ் இன்னைக்கு நான் போவேன். ரீஜென்ரேட் ஆகுறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? கீழே தள்ளி விட்டோம் அந்த ஸ்பைடர். கீழே கடை அந்த ஸ்பைடர் மேல வந்தா நமக்கு ப்ராப்ளம் கேஸ். செத்துட்டோம் அவ்வளவுதான், செத்துட்டோம். முடிஞ்சு ஜோலி முடிச்சு. கேப் விடாம அடிக்கிறாங்க கேஸ். திரும்ப அந்த கேவை கண்டுபிடிக்கணுமாடா? அடு அவ்வளவு நேரம் கேஸ். வெறுப்பு கைஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டோம் கேஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க. 46. சரி, இதை உருக்க போட்டுட்டு போயிடலாம். இதை எடுத்து ஷீல்டா பண்ணுங்க தலைவா. இங்கடா வுட்டே காணோம். இங்க இருக்கு. டேய் ஃபென்ஸ் இருக்குடா. பயம், சும்மா பயமா இருந்தது சத்தியமா. ஸ்பைடர் அந்த கேவ்ஸ் மைண்ட் ஷாஃப்ட் உருப்படியா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளேயே அந்த ஸ்பைடர் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. நான் எதுக்கு தெரியுமா இவ்வளோ அயன் எடுக்கிறேன்? சேஃப்டி. ஷீல்டு எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் கேஸ். இவங்களை நம்ப முடியாது.
ஓகே, டார்ச்சை கையில் வச்சுட்டோம். இனி நம்ம பாட்டுக்கு தைரியமாக போகலாம். தைரியம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சூப்பர். எனக்கு தேவைதான் எல்லாம், இதுதான் எனக்கு தேவைதான். கோழி முட்டை வாங்கைஸ் எங்க இருக்கு? ஆனா அது திரும்ப அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடும் கைஸ். ஐயோ, அது என்னமோ இந்த மலைக்கு அந்த சைடு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் இருக்கணும் தயவு செஞ்சு. நல்ல கேவுகை போனதுல எவ்வளோ அயன் நம்மளுக்கு கிடைச்சது. எல்லாம் கொச்ச கொச்ச. மைண்ட் ஷாஃப்ட்ல கண்டிப்பா ஒரு டைமண்டாவது இருக்கணும். ஒரு டைமண்டாவது இருக்கும் கைஸ், கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஐயோ, தொலைச்சிட்டேன் கைஸ் அந்த கேவை. நான் பாட்டுக்கு ஃப்ளூக்ல அந்த சைடு வந்துட்டு இருந்தேன். ஐயோ, வேற வழி இல்லை. இதே சைடு போலாமா? கண்டுபிடிச்சிட்டேன். டேய் சும்மாவே கண்ணு தெரியாது. இல்லைங்க, போய் மைண்ட் பண்ணிக்கலாம். இதை எப்போ விட்டேனே தெரியல கைஸ். இப்படிதான் போன தடவையும் வந்தேன். இதை எப்படி விட்டேன் இந்த அயனை? சரி, வந்தது வந்துட்டோம். எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, எண்டர்மேன். எண்டர்மேன் தானே அது? அயன் நைஸ் ப்ரோ. இந்த மாதிரி உங்களுக்கு கேவ் கிடைச்சிருக்கா கைஸ்? அயன் கொட்டு கேவ் எனக்கு கிடைச்சிருக்கு. கோலையும் மைண்ட் பண்ணிக்கலாம். அங்கே போய் திரும்ப சேர்த்தலாம். சேர்த்தோன்னு வைங்களேன். ஓகே, நம்ம வந்த ரூட்டே நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். இப்போ க்ரீப்பர் உன்னை விட்டுட்டு, உனக்கு இருக்குடா ஒரு நாள் க்ரீப்பர். உனக்கு இருக்கு, மாட்டாமைய போவ. மேல போ, மேல மேல போ. எங்கடா வந்து மாட்டிட்டு இருக்கோம்? பிளக்கா பிளக்கா, இந்த பிளக்கா விட மாட்டேன் கைஸ். பிளக்காஸ் என் அயனையும் நாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்க ஒரு நடுவுலயே ஒரு அயன் இருந்தது, அதையும் போச்சா? எல்லாரும் பாடுங்க கைஸ். நல்ல வேலை ஷீல்டு இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லைன்னா நான் காலி. இந்த சைடு தான் வந்திருக்கேன். டே பிளக்காவே 2 அடியில செத்துட்டா. நீ என்னடா இவ்வளவு அடி வாங்குற? அவ்வளவுதான். இது எந்த இடம்னே ஆனா சத்தியமா இப்படிதான் வந்தேனா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமா, எல்லாத்துக்கும் என்ன வரவேற்கிறதுக்குன்னே இவன் வந்துருவாங்க. என் மேல அவ்வளவு பாசம். மைண்ட் ஷாஃப்ட தொலைச்சிட்டேனே. ஐயோ, முட்டு சந்துல எல்லாம் போறேனே. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க டார்ச் எனக்கு பரவாயில்ல, பட் அது கூடயும் பரவாயில்ல கைஸ். மைண்ட் ஷாஃப்ட போய் தொலைச்சிருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், நான் எவ்வளவு பெரிய முட்டாள். எல்லாம் இந்த கேவ் ஸ்பைடரால. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பானர் உடைக்கணும் கைஸ். ஆக்சுவலாக எனக்கு இப்போ கண்ணே சுத்தமாக தெரியல, எனக்கே தெரியல. இங்கே இங்கே நான் இந்த சைடு தான் வந்தேன். அந்த க்ரீப்பர் போட்ட ஓட்டை இருக்கு. அப்போனா நான் கீழே போகலாம் கைஸ். இங்கே டார்ச் வச்சுட்டு கீழே போகலாம். ஒரு டார்ச்.
ஓகே, இன் மைனிங் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பு என்னன்னா, அடிச்சிருவேண்டா அட்ரா பார்த்து தடுக்க முடியலடா. கேஸ் கேஸ் ஒரு அடி அடிச்சாலும் நான் செத்தேன். செத்துட்டேன். ஐயோ டார்ச் வச்சுட்டு போனதுனால எனக்கு இப்ப தெரியும் கைஸ். இந்த கைஸ் கோல்ட கண்டுபிடிச்சேன் கைஸ். அந்த ஜாம்பி என்ன அடிச்சது கூட அப்படி வலிக்கல கைஸ். அதுவும் போயும் கோல்ட விட்டுட்டாங்க கைஸ். அது வச்சுதான் நம்மளால நெதர்லாம் போக முடியும். இந்த லாவா பக்கத்துலதான் மைண்ட் ஷாஃப்ட் இருந்தது. அதுக்கு முன்னாடி இங்க என்ன கேவு? இத நான் பார்த்தே இல்லையே. இதுல போவோமா கைஸ்? நம்ம ஃபர்ஸ்ட் போன கேவ் தான் கைஸ். நம்மளுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கதான் இருக்கும். இங்க பக்கத்துல தான் இருக்கும். இங்கேயாவது பக்கத்துல. இதே கேவ். அடே இந்த கேவா? இந்த கேவ் தானா? என்னவா? இந்த கேவ் இல்லைன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல, இந்த கேவ் தப்பா வந்தாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கு அயன் லாபம். ஏன்டா ஆமால அயன் உருக்க மறந்துட்டேன். ஐயோ பரவாயில்ல, இருக்கிற அயன் எல்லாத்தையும் நம்மளே பொறுக்கிட்டு போயிடலாம். போடும். அங்க ஒரு அயன் இருக்கு தெரிஞ்சிச்சு. வாதா வரேன். நம்ம வந்த கேவ் தான். ஆனா நம்ம வேற ரூட்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஒண்ணு இருந்தது, அதுதான் நம்ம மைண்ட் பண்ணிருக்கோமா? ஆமா, ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது. எண்டர்மேன் கூட இங்கதான் இருக்கான். Excuse me, anybody here? ஆனா கரெக்ட் கேவ். ஆமா கரெக்ட் கேவ் தான். இப்படி போய் அந்த கிரீப்பர் வெடிச்ச இடம் தான் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தாலி போட்டா சாவுடா. சாவல நாட் டுடே. தேங்க்யூடா பணம். முடியல ஏன்? நம்ம போனதுதான் இந்த பாருங்க. நம்ம தான் கேவ். நீ நண்டி வா போன தடவை எப்படி என்ன சாவடிச்ச? கிரீப்பர் இது எந்த இடம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிடுச்சு. மைண்ட் ஷாஃப்ட் கிட்டேயும் வந்துட்டோம். லாவா இருக்கு. சட்டாப்பா போய் எடுத்துக்கோ. அதை விட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அவ்வளோதான், நம்ம காலி. இருக்கு. எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கோ. அப்புறமா மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போ. அப்புறம் கேவ் ஸ்பைடர் இருக்கும், அங்க போய் அடி வாங்கிக்கோ. உதவி நீ பண்ற, அப்புறம் போத்து விடுறது நீ பண்றேன்னா. ரெட் ஸ்டோன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம எடுத்துக்கோம். எதுக்காவது யூஸ் ஆச்சுன்னா. இன்வென்ட்ரி ஃபுல்லாகிற வரைக்கும் லூட்டை பொறுக்கிருக்கோம்.
ஏண்டா அந்த அளவுக்கு லூட்டாடா? 51 51 அயனோ, இது அயன் பிளாக்கா? யப்பா 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 யப்பா. கேவ்னா இந்த மாதிரி கேவ் அங்க ஒரு ரெட்ஸ்டோன். அவ்வளோதான், இங்க கேவ் முடிஞ்சிச்சு. அதனால இந்த லாவா பக்கெட்டை தூக்கினாலே இப்படி ஒரு இது வருது, பிரகாசம். பிடிச்சேன்னா செத்து பிடிச்சு போகுது. செத்தண்டா. நான் செத்தேன். நான் சாவலையே ஜாலி. இங்கேருந்து ஓடிடலாம் கேஸ், தேவையில்லை. இது என்னதுடா? ஓ ரெயிலா? பாட்டுக்கு வரேன். ரெயிலை விட்டு வண்டியை ஓடு. ரயில் டைமண்டை தேடி வந்துட்டு இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா. ஆனா டைமண்டை தவிர எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. மெயினா அயன் நிறைய கிடைக்குது. ஆமா கோல்டா எடுக்கல. ஆமா எடுக்கல, விடுங்க. நான் அது இங்கதான் இருப்பேன், நான் போய் எடுத்துடுறேன். நான் எப்படி இங்க போவேன்? ஐடியா. அதான் அப்படியே போகணும். செத்துறக்கூடாது செத்துறக்கூடாது செத்துறக்கூடாது. கோல்டு. இப்பதான் கேஸ் தெரியுது கோல்டு. தண்ணி இல்ல. நல்ல வேலை லாவா வந்ததுனால நம்மளுக்கு கோல்டு நல்லா தெரியும். சரி, நம்மளோட இது முடிஞ்சு 3 கோல்டு எடுத்துட்டு கிளம்புவோம். முன்னாடி இந்த ரைட் காட்டு நல்லா இருக்கு கேஸ் பார்க்க, அதனால தான் நான் எடுத்து தோண்டிட்டு இருக்கேன். வேண்டாண்டா சாமி, ஏற்கனவே நம்ம பத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா இது? ஓ இதுவா? இதை எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு பத்திக்கிச்சு ராஜா சாக்கிரி. அதுதான் எல்லாம் எடுத்துட்டு இந்த சைடு இருக்கும். ஓ ஃபுல்லா ஆக்ஷன் பிளாக் தான் கேஸ் இந்த வீடியோ ஃபுல்லா. டேய் நீ ஏப்படா அதுக்குள்ள கீழே குதிச்ச? டேய் உன்னோட நான் தான் ஃபர்ஸ்ட். ஏவு ஏலே ஸ்டூபிட் பயலே. நம்ம சாப்பிடுச்சு. செத்துப்போ மொத்த ஹார்ட்டுல. கவர் எடுத்துக்கோ, கவர் எடுத்துக்கோ. guys, finally we found a diamond. இன்னும் ஓடி நம்ம விழுந்துடக்கூடாது லாவால. நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. லாபிஸ்ல சொல்லி கிடைச்சிச்சு, கோல்டு கிடைச்சிச்சு, இப்போ ஒரு டைமண்ட் கிடைச்சிச்சு. டைமண்டை எடுக்க முடியலையா? என்னலே இது? அயனிங் கட்டு. அவ்வளோதான், இனி நிம்மதியா சாவலாம். அதுன்னு உடனே செத்து. நான் சொன்னதுதான் நிம்மதி. ஒரே ஒரு டைமண்டா? இன்னும் மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போகலாமா? போற வழியில செத்துருவோமா? சரி வாங்க போவோம். டீயோ தத்து டீ கீழே விழுந்தா. ஒண்ணுமே தெரியல கைஸ் எனக்கு. அயன் பிக்காக்ஸும் உடைய போகுது. கீழே விழுந்தா எல்லாம் போச்சு கைஸ். அதான் பயந்து பயந்து போறேன். கிட்டத்தட்ட நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டோம். அவ்வளவுதான் கொஞ்சம் ரீச் ஆயிட்டோம். போடு இன்னும் கொஞ்சம். கட்டுக்கட்டா. ஆனா மைண்ட் ஷாஃப்ட் போகுது. நான் அப்படி ஏமாந்துட்டேன். ஏமாந்துருவேணும்னு நினைச்சேன்.
எமரல்டு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா எமரல்டு இதுல ஷாக்கிங் எதுவுமே இல்லை. ஆனா டைமண்டு கோல்டு எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு கைஸ். இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால ஜாலியா ஹாப்பியா இப்போ நான் செத்தாலும் போகலாம். முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா இந்த ரயில் கார்ட்டு ஒரு மைன் கார்ட்டுன்னு ஒன்று வரும். ஆமா அது மாதிரி ஒரு மாதிரி வரும் படத்துல கொஞ்சம். அதுதான் கேவு கேவு நீ அதே தான் சாப்பிடும். ஒன்னையும் சாவடி பண்ணான்னு சொல்லி என்கிட்ட வந்துச்சு. ஓடுறா 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 ஓடுறா. இனிமே நம்மளுக்கு என்ன கேஸ் இந்த கேவ்ல வேணும்? தேவை இருக்கிற எல்லாமே லாப்பீஸ் போடு. நம்ம கிட்ட கொஞ்சோண்டு இருந்தது. பட் இருந்தாலும் எடுத்துப்போம். அயனு 64 அயன். இட்ஸ் அ ஹியூஜ் வேட்டை ஃபாரஸ்ட் கேஸ். வேட்டை கதிரே அவ்வளோ 64 அயன் கிடைச்சிச்சு. இப்போ இங்க இப்போ சரி வாங்க வந்த வழியாவே போயிடலாம். இங்க அவ்வளோ பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வந்தது வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். வந்ததுக்கு கொஞ்சம் லாப்பீஸ்ல சொல்லி அப்புறம் கேஸ் பைட்ட கிட்டன்னு கழட்டி அவ்வளோதான். இங்கேக்கா நீங்க பின்னாடி இருக்கீங்களா? எடுத்துரு எடுத்துரு எடு. நம்மளும் சாகக்கூடாது நம்மளும் சாகக்கூடாது. ஐயோ இது என்ன ட்விஸ்ட்? நம்மளும் செத்துட்டோம். பரவாயில்ல 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 பரவாயில்ல. இந்த சரே அல்ல மாசு இந்தா இதையும் உனக்கு வச்சுக்கோ. இந்தா இது எவ்வளோ சார் தருவீங்கன்னு அவனே கேட்பான். இரும்பாய் மூமெண்ட் தான் நம்மளுக்குலாம் வேஸ்ட். 63 லாப்பீஸ்ல சொல்லி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரே ஒரு வீடியோல கிடைச்சிச்சு. பவு செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். பவுவோட இந்த கேம் செய்ய முடியும். அப்போனா ஓகே இதோட இந்த கேம் பிளே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ் இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்கு கீழே விழுந்துருச்சு. விழுந்துட்டேன். இதை வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஆரோ நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கா. ஓகே ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே போய் அவுட்ரோலாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படிதான் போகிறேன். ஓகே இங்கே அவுட்ரோ போட்டுப்போம். ஓகே கைஸ் இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் எஸ்டிஜி கைஸ். பை பை பை.